தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்ற மாநில மாநாடு ஒத்த ஒரு பெரிய கூட்டம் உண்டு. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போலவே 10 லட்சம் பேர் கலந்து கொள்கிற ஒரு மாபெரும் மாநாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 20 லட்சம் சதுரடி அளவிலே அங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் சதுரடியில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 2 பக்கமும் நிற்கிறதுக்கு இங்கிட்டு 2 லட்சம், இங்கிட்டு 2 லட்சம், 7 லட்சம் பேர் நிற்கக்கூடிய அளவில் இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் குடிதண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கழிவறை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வெளியிலே சென்றால் அது அவர்கள் தண்ணீர் தேவையான அளவுக்கு இந்த சைடும் அந்த 2 பக்கமும் 10 லட்சம் லிட்டர் தண்ணி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பேரிகார்ட் பிரிக்கப்பட்டு எந்த இடத்திலும் தள்ளுமுள்ளு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடுகள். எனவே சரியாக 3 மணி அளவில் மாநாடு தொடங்கப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிற போதே இருவண்ண கொடி ஏற்றி வைத்துவிட்டு தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்று மேடைக்கு செல்ல இருக்கிறார்கள். எனவே இந்த சுற்றி வருகிற பேருந்துகள் என்னுடைய கணக்கு ஒரு போலீஸ் கணக்கு 24,000 வண்டி வரும் என்று ஒரு கணக்கு செய்யப்பட்டது. 24,000. இந்த 24,000 வண்டி நிறுத்துவதற்கு 2 பக்கம் மாநாட்டினுடைய 2 பக்கமும் இடம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. லைட்டும் போடப்பட்டிருக்கிறது, வெளிச்சமும் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற கழக தோழர்கள் உங்கள் மூலமாக நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள், சாலையிலே நிறுத்தினால் பின்னால் வருகிறவர்கள் சேர முடியாது. எனவே முன்னால் வருகிற கழக தோழர்கள் மாநாட்டு அருகிலேயே நிறுத்துகிற இடம் இருக்கிற காரணத்தால் பேருந்தில் வருகிறவர்கள், வண்டி வாகனங்களில் வருகிறவர்கள் அங்கே நிறுத்தினால் மாநாடு ஒரு 100-200 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ளே ஒரு 500 அதிகபட்சம் 500 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ளே அமர்ந்த முடியும். சாலையிலே நிறுத்தி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொண்டர்கள் நடந்து வராத அளவுக்கு முன்னால் வருகிற வாகனங்கள் அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு உள்ளே சென்றால் மாநாட்டுக்கு வருவதற்கும் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குது. இது உங்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, அதாவது தள்ளுமுள்ளு இல்லாமல் எல்லாம் கலந்து கொள்கிற வழியில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். எனவே அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு தான் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது.